Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம்க்கான கிளாஸ் நம்பர் 13 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 2.3 ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் பாத்வே ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் 32 சென்டிமீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் இஸ் 18 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டரும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரையும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ வட்டப்பாதை சர்க்குலர், அதாவது ஏரியாவோட சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னதுங்க? பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். வெறும் நமக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா வெறும் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இங்கே பாத்வே, அதாவது பாதை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நம்ம பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இதை வந்து யூஸ் பண்ணணும். சரிங்க. கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து என்னதுங்க? அவுட்டர் ரேடியஸ் வெளிப்புறம். ஸ்மால் லெட்டர் ஆர்னா இன்னர் ரேடியஸ் உட்புறம். சரிங்களா. எடுத்தாச்சா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ ஈக்குவல் டு பைக்கு என்ன போடுவோம்? 22/7 போடுவோம். இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்கொயர்னா 32 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆருக்கு 18 ஸ்கொயர். சரி, இப்போ இதை பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அதாவது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறது எனக்கு ஈஸி தாங்க, அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா 32 ஸ்கொயர் பண்ணி 18 ஸ்கொயர் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா போதும். இல்லைங்க எனக்கு இந்த ஸ்கொயருங்கிறது எனக்கு வேணாம், அதை விட சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். 22/7 இன்ட்டு என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு போடணுமா? அப்போது 32 + 18ங்க. அடுத்து ஏ மைனஸ் பியா? அப்போ 32 - 18. ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 32 + 8ங்கிறது 40. இப்போ 40 + ஒரு 10ங்கிறது 50ங்க. அடுத்து 32ல் 18 வந்து போச்சு அப்படின்னா என்ன வரும்? 32ல் 18 போச்சுன்னா இங்கே 2 இங்கே 12 ஆகுமா? இங்கே 4 1 14 கிடைக்குதா? சரி, இது வந்து என்ன பண்ணலாம்? 1 7 is 7, 2 7s are 14. 50 × 2ங்கிறது 100. 100 × 22ங்கிறது என்ன வரும்? 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? Start the second question. There is a circular lawn of radius 28 meter. A path of 7 meter width is laid around the lawn. What will be the area of the path? ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலமுள்ள பாதை உள்ளது எனில் அந்த பாதையின் பரப்பளவை காண்க. சரிங்க. ஸோ வந்து உட்புறம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 28 மீட்டர். அதாவது ஜஸ்ட் வெறும் ஆரம் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் எடுக்க போகிறோம்? ஸ்மால் லெட்டர் ஆர் தான் எடுக்க போகிறோம். இதிலேருந்து நமக்கு கேபிட்டல் லெட்டர் ஆர் வேணும் அப்படின்னா, அதாவது அவுட்டர் ரேடியஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ரேடியஸையும் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வைடு வித் அகலம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வெளிப்புறம் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா. அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் டபிள்யூன்னு வருமா? அப்போது ஸ்மால் லெட்டர் ஆர் எவ்வளவு? 28. வித் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும்? கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து 35 மீட்டர்னு வந்து நமக்கு கிடைக்கும். சரியா. சரி, இப்போ இதை கொண்டு வந்து ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பைங்கிறது 22/7, இங்கே கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து 35. அப்போ 35 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து 28 ஸ்கொயர். சரி, இப்போ இதே ஃபார்முலா அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 35 + 28 இன்ட்டு 35 - 28. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 35 28 ஆட் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? இங்கே 13 3 4 5 6. இப்போ இது என்னதுங்க? 63 இன்ட்டு 28 29 30 மிச்சம் ஒரு 5 7 ஆச்சு. சரி, இது 1 7 is 7, 9 7s are என்ன ஆகும்? 63. இல்லை 1 7 is 7, 1 7 is 7 கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 9 × 7 63 இங்கே தான் ஸ்டே ஆக போகுது. ஸோ 63யும் அந்த 22வையும் மல்டிபிள் பண்ணுமா? 2 3s are 6, 2 6 are 12, 2 3s are 6, 2 6 are 12. ஸோ 6 8 3 1. ஸோ ஏரியா வந்து என்ன கிடைக்குது? 1386 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அவ்வளோதாங்க. அடுத்தது தேர்ட் ஒன். A circular carpet whose radius is 106 cm is laid on a circular hall of radius 120 cm. Find the area of the hall uncovered by the carpet. 120 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ அறையில் 106 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ கம்பளம் விரிக்கப்படுகிறது. அந்த அறையில் கம்பளத்தால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்குலர் கார்பெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு கார்பெட்டுங்க, கால் மிதியடி இருக்கு இல்லைங்களா, அது. ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ரூமில் வந்து விரிக்கிறாங்க. ஸோ இதான் ஒரு ரூமு. அந்த ரூமில் வந்து விரிக்கிறாங்க அப்படின்னா இந்த மிதியடி வந்து கவர் ஆகாத ஏரியாவை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஆர்க்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், அதாவது அவுட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னதுங்க 120 சென்டிமீட்டர். வெளிப்புறம்க்கு வந்து எவ்வளவு 120 சென்டிமீட்டர். உட்புறத்துக்கு எவ்வளவு 106 சென்டிமீட்டர். எழுதிட்டோமா? இன்னர் ரேடியஸ் எழுதியாச்சா? சரி, அப்போ இதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ பைக்கு பதிலாக 22/7, கேபிட்டல் லெட்டர் ஆருக்கு பதிலாக 120 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆருக்கு பதிலாக 106 ஸ்கொயர். சரி, இது ரொம்ப பெருசாக இருக்குது. கம்பல்சரி இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போகிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அப்போ A² - B² ஃபார்முலா அப்படியே நம்ம போய்க்கலாம். அப்போ A = 22/7 இன்ட்டு இது என்னங்க பண்ணலாம், 120 + 106 இன்ட்டு 120 - 106. ஓகே, 22/7 இன்ட்டு 120 226ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 226ன்னு வரும். இன்ட்டு 120ல் 106 போயிடுச்சு அப்படின்னா 14. சரி, இது வந்து 1 7 is 7, 2 7 are 14. சரி, அப்போ 22 × 2ங்கிறது என்ன வரும் 44. இந்த 44யும் 226 மல்டிபிள் பண்ணால் சம் முடிஞ்சா. ஸோ 226யும் 44யும் மல்டிபிள் பண்ணோம். 4 6 are 24. 4 போட்டாச்சு, மிச்சம் 2 இருக்குது. 4 2 are 8 + 2 வந்து 10, மிச்சம் 1 இருக்கா. 4 2 are 8, இங்கே 1 9. ஸோ இதே தான் என்ன பண்ணோம், மறுபடியும் கீழே வரும். சரி, 4 4 9 9. ஸோ வந்து ஏரியா வந்து என்ன கிடைக்குது 9944 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ அடுத்த சம்மந்தம் பார்த்துருவோமா. 4th one. A school ground is in the shape of a circle with radius 103 meter. 4 tracks each of 3 meter wide has to be constructed inside the ground for the purpose of track events. Find the cost of constructing the track at the rate of 50 rupees per meter square. ஒரு பள்ளியின் விளையாட்டு திடல் 103 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அத்திடலுக்கு ஒவ்வொன்றும் 3 மீட்டர் அகலமுள்ள 4 ஓடுதளங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரூபாய் வீதம். அந்த ஓடுதள பாதைகளை வடிவமைக்க ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. ஸோ சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கிரவுண்ட் இருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4 ட்ராக் வந்து அமைக்கணும் அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 50 ரூபாய் வந்து செலவாகுதுன்னா மொதல் அங்கே எவ்வளோ ஏரியான்னு கண்டுபிடிங்க. அதை இன்ட்டு 50ஆல் கணக்கு பண்ணி எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ரேடியஸ் வந்து 103ன்னு சொல்லிட்டாங்க. ஓவரால் சொல்லிட்டாலே அது என்னது அவுட்டர் ரேடியஸ். இப்போ நம்ம இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், உட்பிரிவு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போது மொத்தமாக அந்த 103லேருந்து அந்த ட்ராக்கு நம்ம அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அதை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னதுங்க உட்பிரிவு. அவ்வளோதான் உட்புற ஆரம் அப்படிங்கிறது. அப்போ 103 இன்ட்டு 4 ட்ராக்கு. ஒரு ட்ராக்கும் எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்க, 3 மீட்டர் அளவுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா கொஸ்டினில். அப்போ 4 × 3ன்னு போடுறீங்கன்னா 103 - 12 அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும், 103ல் 12 வந்து போகணும். ஸோ 103ல் 12 போச்சுன்னா இங்கே என்னவாங்க வரும், 1 வரும். இங்கே அடித்து 0, இங்கே 10 அப்படின்னா இங்கே 9. அப்போ 91 மீட்டர் அப்படின்னு வந்து கிடைக்குது. அதாவது இந்த 4 ட்ராக் இல்லாமல் அதோட உட்புற ஆரம் வந்து என்ன வரும், 91 மீட்டர் வந்து வருது. ஸோ அந்த 4 ட்ராக்கோட சேர்த்து எவ்வளோ வரும், 103 மீட்டர் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஏரியா = பைக்கு பதிலாக 22/7, அடுத்து R² - R². ஸோ கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து என்ன வரும் 103 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டராக இருக்குது 91 ஸ்கொயர். சரிங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணலாமா. which is equal to 22/7 இன்ட்டு 103 + 91 இன்ட்டு 103 - 91ன்னு வருதா. சரி, which is equal to 22/7 இன்ட்டு 103 + 1 104ங்க. அப்போ 104 + 90ங்கிறது 194ன்னு வரும். இன்ட்டு 103ல் 91 போச்சுன்னா எவ்வளவு 12. ஏன்னா ஆக்சுவலாக இங்கே லாஸ்ட்டாக வந்து 12 தானே நம்ம சப்ராக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இது ரெண்டையும் கழிச்சா என்ன தான் வரும், மிச்சம் 12 தான் வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டலாம். இதை உட்காந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது 1 7 is 7. இங்கே என்ன பண்ணலாம், 2 7s are 14. 14னா இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெசிமலில் தான் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிவைட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா which is equal to 22 இன்ட்டு 194 இன்ட்டு 12 இது 3 மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 51,216 வரும். இது எல்லாத்தையும் 7ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். சரிங்களா. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ 7316.57 அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே போய்கிட்டே இருக்கும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 7ன்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். ஓகேவா. இப்போது ஓவரால் மீட்டர் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க, 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இங்கே இருக்கு பாருங்கள் 50 ரூபா. அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சு. அப்போ 7316.57 இன்ட்டு 50 அப்படின்னு வந்து போட்டால் நமக்கு மொத்த செலவு வந்து
வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 365828.50 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது 3,65,828 ரூபா 50 பைசா வந்து இதுக்கான செலவு வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த டெசிமல் வேல்யூஸோட நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை மொத்தமாக மல்டிபிள் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா, அதை எடுத்து கொண்டு வந்து 50 ருபீஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொத்த செலவு எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது 5th question ரொம்பவே ஈஸியாக இருக்கும். The figure shown in the aerial view of the pathway, find the area of the pathway. அருகிலுள்ள படம் ஒரு நடைபாதையின் வான்வழி காட்சி எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இன்சைட் அதாவது இன்னர் ரேடியஸ் உட்புற ஆரம் வந்து 40-70 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதை வந்து ஸ்மால் லெட்டர் எல்பின்னு எடுப்போம். வெளிப்புறத்துக்கு 80-50 கொடுத்துட்டாங்க, அதை கேபிட்டல் லெட்டர் எடுப்போமா. சரி, அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வெளிப்புறத்துக்கு என்னது 50x80 இருக்கா. சரி, அப்படியே போடுங்க 50x80. ஸோ உட்புறத்துக்கு என்ன இருந்துச்சு 70x40. சரிங்க, அப்போ ஏ ஈக்குவல் டு 5x8 வந்து 40ங்க, பின்னாடி இருக்க 2 0 அப்படியே சேர்த்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 4s 28, பின்னாடி இருக்க 2 0 நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, ரெண்டு பக்கமே ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலே நமக்கு அதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஏ ஈக்குவல் டு அதாவது பாதையோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ 4000 மைனஸ் 2800 போட்டோன்னா என்ன வரும் 1200 அவ்வளோதாங்க. ஸோ இதோட பாதை அந்த பாத்வேவோட ஏரியா வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 1200 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது வந்து என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 6th one, a rectangular garden has dimensions 11 meter into 8 meter. A path of 2 meter wide has to be constructed along its sides. Find the area of the path. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களை அடுத்த 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ வித் அதோட அகலம் என்ன கொடுத்துட்டாங்க 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அதோட கேபிட்டல் லெட்டர் எல் அண்ட் கேபிட்டல் லெட்டர் பி வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி படி ஒரு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 11 இந்த 8 யூஸ் பண்ணி ஸ்மால் லெட்டருக்கானது அதாவது உட்புறத்தை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச வேல்யூ வந்து ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பிக்கு அவங்களே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 11x8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 88 அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஏரியாங்கிறனால இங்கே என்ன வந்துடும் மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். சரி, இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம் ஸ்மால் லெட்டர் எல் அண்ட் ஸ்மால் லெட்டர் பி அதாவது இன்னர் சைடு உட்புறத்தை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, எல் ஈக்குவல் டு கேப்ஸோட எல்க்கு வந்து என்னங்க இருந்துச்சு இங்கே 11 இருக்கா. 11 மைனஸ் 2 இன்ட்டு வித் அதாவது அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ எல் ஈக்குவல் டு 11 மைனஸ் 4னா என்னங்க வரும் 7 மீட்டர் அப்படின்னு கிடைக்குமா. சரி, அதே போல் இங்கே பி ஈக்குவல் டு கேப்ஸ் பி வந்து என்ன இருக்குது 8 இருக்குது மைனஸ் 2 இன்ட்டு டபிள்யூக்கு வந்து என்ன போடுவோம் வித்துக்கு வந்து 2 அதாவது அகலம் வந்து 2 கொடுத்துருந்தாங்க ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஸ்மால் லெட்டர் எல் வந்து 7 ஸ்மால் லெட்டர் பி வந்து 4ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 7 இன்ட்டு 4 வந்து போட்டோன்னா இதோட ஏரியா வந்து கிடைக்குமா ஈக்குவல் டு 28 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருந்தீங்கனாலே நீங்களும் என்ன பண்ணலாம் டக்குன்னு வரலாம். ஸோ இது என்னதுன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நமக்கு அவுட்டர் ரேடியஸோட ஏரியாவையும் இன்னர் ரேடியஸோட ஏரியாவையும் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா. அப்போ 88 மைனஸ் 28. ஸோ இந்த 8க்கும் 8க்கும் போயிட்டு 0 ஆகும். 8க்கு 2 போச்சுன்னா 6. அப்போ 60 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ அவங்க கேட்டிருந்தா பாத்வே பாதையோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான். அடுத்தது 7th question. A picture is painted on a ceiling of a marriage hall whose length and breadth are 18 meter and 7 meter respectively. There is a border of 10 centimeter along each of its sides. Find the area of the border. ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் 18 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. அதன் எல்லா பக்கங்களிலும் 10 சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அதன் எல்லையின் பரப்பளவை காண்க. ஸோ இது கரெக்டாக நம்ம ஒரு பேப்பரில் ஒரு சார்ட்டில் படம் வரைஞ்சிருந்தாங்க. சைடு ஃபுல்லாக 3 மீட்டர் மார்ஜின் எடுத்திருந்தாங்க. ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளில் பார்த்தோமா அதே மாதிரி இருக்கா. அங்கே சார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே சீலிங் சொல்லியிருக்காங்க. சைடில் அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க மார்ஜின் சொல்லியிருந்தாங்க, இங்கே பார்டர்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் மீட்டருக்கு மாற்றி அதே சம் போல் நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா முடிஞ்சு. சரிங்க, இப்போது வழக்கம் போல் என்ன பண்ணியாச்சு அவுட்டருக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னர் ரேடியஸ்க்கு நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அதாவது உட்புறத்துக்கானது இன்னர் ஆரம் இல்லை உட்புறத்துக்கான ஏரியா வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ எல்லுக்கு வந்து 18 தெரியும், பிக்கு வந்து 7 தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி தானே. அப்போ 18 இன்ட்டு 7ங்கிறத ஈஸியாக வந்து போட முடியும். அப்போ 7 8 சார் என்னங்க 8 8 சார் 64. அப்போ அதை விட ஒரு 8 வந்து கம்மி பண்ணோன்னா என்ன வரும் 56. 6 5 மிச்சம் இருக்குது. 7 1 7 ப்ளஸ் 5னா 12. அப்போ 126 மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்குதா. ஓகே, அடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வைட் அகலம் என்ன பண்ணணும்
சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ 10 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1 சென்டிமீட்டராக இருந்தாலும் டிவைடட் பை 100 தான். எத்தனை சென்டிமீட்டர் உங்கள் கையில் இருந்தாலுமே அதை மீட்டராக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 100 வந்து போகணும். அப்போ இது என்ன கிடைக்கும்னா 10க்கு 10 கேன்சல் ஆகிட்டு 1/10ங்கிறது 0.1 மீட்டர்னு மாறும். சரிங்களா? சரி, இப்போது ஸ்மால் லெட்டர் எல்லும் ஸ்மால் லெட்டர் பி அந்த உட்புறத்துக்கான விஷயம் வந்து நமக்கு தேவை இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? L - 2W. கேபிட்டல் லெட்டர் L வந்து 18ன்னு தெரியும். -2 இன்ட்டு W வந்து என்னது? 0.1. அதே போல் கேபிட்டல் லெட்டர் B வந்து 7ன்னு தெரியும். -2 இன்ட்டு 0.1. சரிங்க, அப்போ 18 - 0.2 அப்படின்னா இது என்ன கிடைக்கும்? 17.8 மீட்டர். இங்கே வந்து 7 - 0.2 அப்படின்னா 6.8 மீட்டருங்கிறது நமக்கு கிடைக்குதா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த L இன்ட்டு பிக்கு 17.8 இன்ட்டு 6.8 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 121.04 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். சரி, நமக்கு என்ன தேவை? அந்த பார்டரோட அளவு தான் ஃபுல்லாக தேவை. அப்போது வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பார்டர் மட்டும் கிடச்சிருமா? ஸோ அவுட்டரையும் இன்னரையும் சப்ராக்ட் பண்ணுறோனாலே நமக்கு கிடச்சிடும். அப்போது அவுட்டர் லேயர் வந்து என்னது? 126 மைனஸ் இன்னர் சைடு வந்து 121.04. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 4.96ங்கிறது நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 8th கொஷின். 24 மீட்டர் அதாவது 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு வயல்வெளிக்கு உட்புறம் 1 மீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் அந்த வாய்க்காலின் பரப்பளவு காண்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து 1 சதுர மீட்டருக்கு 12 ரூபாய் வீதம் வாய்க்கால் அமைக்காகும் மொத்த செலவை கணக்கிடுக. ஸோ எப்போவுமே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க? இந்த வாய்க்காலின் பரப்பளவு காண்க. அந்த பரப்பளவு காண்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து 12 ரூபானா எவ்வளோ ஆகும்னா கேட்பாங்க. அப்போ நம்மளாக தான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம்? அந்த ஏரியா கண்டுபிடிச்சி ஏரியா கூட இன்ட்டு 12ன்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது, a canal of width 1 meter is constructed all along inside the field which is 24 meter long and 15 meter wide. Find the area of the canal. The cost of constructing the canal at the rate of 12 rupees per square meter. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு A = L × Bயில் கேபிட்டல் லெட்டர் A வந்து 24ன்னு தெரியும். கேபிட்டல் லெட்டர் Bக்கு வந்து 15ங்கிறது தெரியும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 360 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வித் அதாவது அதோட அகலம் வந்து 1 மீட்டருங்கிறது நமக்கு தெரியும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்மால் லெட்டர் L and B கண்டுபிடிச்சா அதோட ஏரியா வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சி அதை இன்ட்டு 12 போட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா? சரிங்க, அப்போ கேபிட்டல் லெட்டர் L வந்து 24 - 2 இன்ட்டு W வந்து 1. ஓகேங்களா? அப்போ 24 - 2 = என்ன கிடைக்கும்? 22 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்தது B வந்து என்னது? 15 - 2 × 1 = 15 - 2 = 13 மீட்டர். சரிங்க, அப்போ L வந்து 22, B வந்து 13. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏரியா = L × Bனா 22 × 13. இது ரெடி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 286 மீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 360யும் 286யும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு தேவையான ஏரியா கிடைக்கும் இல்லையா? அப்போ which is equal to 360 - 286னா 74 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 12 rupees அப்படின்னா 74 மீட்டர் ஸ்கொயருக்கு மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ 74 × 12 மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ₹888ங்கிறது தான் இதோட செலவு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் தான். தி ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத் இஸ் வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். ஸோ ஃபார்முலா கேட்டிருக்காங்களா? அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பை ஆஃப் R² - R² தான் இதோட ஃபார்முலா. அடுத்து 10th கொஷின். தி ஃபார்முலா யூஸ்டு டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத் இஸ் செவ்வக நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். ஸோ L × B - L × B. ஸோ ரெண்டு ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணணும். அதுதான். ஓகேங்களா? அடுத்து 11th கொஷின். இந்த எக்ஸசைஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தி ஃபார்முலா டு ஃபைண்ட் த வித் ஆஃப் த சர்க்குலர் பாத் இஸ் வட்டப்பாதையின் அகலம் காணும் சூத்திரம் அப்படின்னா R - R. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேங்களா? அகலம் வித்து வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஆரையும் ஸ்மால் லெட்டர் ஆரையும் மைனஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2.4ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு 4 இருக்கும். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 அந்த மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் புக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம் வந்து 8th வந்து பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.